Hello all, welcome to Simple Max Magic Tamil. A borrows rupees 16,000 at 12% per annum simple interest and B borrows rupees 12,000 at 18% per annum simple interest. In how many years will their amounts debt be equal? A and B னு ரெண்டு பர்சன் இருக்காங்க. A வந்து 16,000 rupees வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து borrow பண்ணுறாரு. N வந்து எத்தனை இயர்ஸ்ன்னு தெரியாது. ஸோ N நம்ம Nனே கன்சிடர் பண்ணிக்கலாம். R வந்து 12%. Bயோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து rupees 12,000. R ஈக்குவல் டு 18%க்கு வந்து அந்த அமௌண்ட் பாரோ பண்ணுறாரு. இங்கேயும் N வந்து எத்தனை இயர்ஸ்ன்னு தெரியாது. எவ்வளோ இயர்ஸில் வந்து அவங்களோட அமௌண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குன்றதா கொஷின். இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் வந்து PNR/100. இங்கே ஏவோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 16,000 N இன்ட்டு 12/100. இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏ வந்து 1920 N வரும். இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பி வந்து 12,000 இன்ட்டு N இன்ட்டு 18/100. இதை நம்ம கேன்சல் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பி வந்து 2160 N. இங்கே அவங்களோட அமௌண்ட் வந்து எந்த இயரில் ஈக்குவலாக இருக்குன்றது தான் கொஷின். ஸோ நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். அமௌண்ட் ஆஃப் ஏ வந்து பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏ. இங்கே பிரின்சிபல் வந்து 16,000 ப்ளஸ் 1920 N. அமௌண்ட் ஆஃப் பி வந்து பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பி 12,000 ப்ளஸ் 2160 N. இந்த அமௌண்ட் எப்போ ஈக்குவல்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். 16,000 ப்ளஸ் 1920 N ஈக்குவல் டு 12,000 ப்ளஸ் 2160 N. இப்போ இந்த 12,000 இந்த சைடு வந்துச்சுன்னா 16,000 மைனஸ் 12,000 ஈக்குவல் டு 2160 N மைனஸ் 1920 N. இதை நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது 4,000 ஈக்குவல் டு 240 N. இப்போ N ஈக்குவல் டு 4,000 பை 240. 10க்கு 10 கேன்சல் பண்ணிடலாம். இதை வந்து 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 100/6 வரும். அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணால் 50/3. இப்போ நம்ம 50யை வந்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 1 3 is 3 பேலன்ஸ் 20 இருக்கும். 6 3s are 18 பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ 16 2/3 இயர் தான் இதோட ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.